ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கற்க கஸ்ட்ர யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸ் 12 அக்கௌண்டன்சியோட சாப்டர் 2 வந்து பார்க்க போகிறோம். அதாவது நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஜென்ரலாக எல்லா ஆர்கனைசேஷனுமே வந்து ப்ராஃபிட் மோட்டிவோடு தான் பண்ணுவாங்க. ஆனால் சில ஆர்கனைசேஷன்ஸ் வந்து சர்வீஸ் மோட்டிவோடு பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சேரிட்டபிள் இன்ஸ்டியூஷன்ஸ், எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன், இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் கிளப், இந்த மாதிரி சில இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து ஒரு ப்ராஃபிட் இல்லாமல் சர்வீஸ் மோட்டிவோடு பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுடைய அக்கௌண்ட்ஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து நம்ம இந்த சாப்டரில் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே வந்து ஒரு ஆர்கனைசேஷன் சொல்லும் போது P&L அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதில் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்னு தான் பார்ப்போம். ஆனால் இந்த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் வந்து நீங்கள் சர்ப்ளஸாக டெஃபிசிட்டான்றது தான் பார்க்க போகிறீங்க. அதாவது ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு 2 அக்கௌண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். அண்ட் ஆஸ் யூஷுவல் பேலன்ஸ் ஷீட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். அண்ட் இந்த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனை வந்து என்னென்னு சொல்லணும்னா நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஒரு நான் ட்ரேடிங் கன்சர்ன்ஸ்ன்னு கூட வந்து சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள்ஸ் வந்து இந்த எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன், கல்ச்சுரல் சொசைட்டி, ஸ்போர்ட்ஸ், ஹாஸ்பிட்டல், லைப்ரரி, லிட்ரரி அசோசியேஷன், இதெல்லாம் வந்து சம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஃபீச்சர்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா, which function without any profit motive. எந்த ஒரு ப்ராஃபிட் நோக்கத்துலேயும் வந்து அவங்க பண்ணலை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, their main aim is to provide services to a specific group or the public at large. அதாவது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு இல்லை நிறைய பேருக்கு வந்து உதவுற மாதிரியான பிஸ்னஸ் தான் வந்து அவங்க பண்ணுவாங்க. ஜென்ரலி they do not undertake பிஸ்னஸ் ஆர் ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ். அதாவது ஒரு பொருளை வாங்குறது, விற்கிறது, அந்த மாதிரி எந்த ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸும் அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க. their main source of income வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஸ் கிட்டேருந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ், டொனேஷன்ஸு, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கிட்டேருந்து ஏதாவது கிராண்ட்ஸு இல்லை லீகசிஸ், இந்த மாதிரி விஷயத்து மூலமாக தான் அவங்களுக்கு வந்து மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து இருக்கும் அந்த பிஸ்னஸ்க்கெலாம். அட் த எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட் ஃபாலோயிங் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட். என்னென்ன அக்கௌண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா, ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் வந்து செக்ஷன் 8 இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 கீழே இருக்குது. இதில் வந்து நம்ம ரெக்வயர்ட் டு ப்ரிப்பேர் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ஆஸ் பர் ஷெட்யூல் 3 டு த இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 2013. ஸோ இந்த ஷெட்யூல் 3 கம்பெனிஸ் ஆக்ட் படி என்ன பண்ணால் கம்பல்சரி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டும் பேலன்ஸ் ஷீட்டும் வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அண்ட் in this unit only not for profit organization not registered under the Indian Companies Act 2013 or dealt with. ஸோ நமக்கு கொடுத்துருக்க சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெஜிஸ்டர்ட் கம்பெனிஸ் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால வந்து ஷெட்யூல் 3 பிரகாரம் நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டோ இல்லை இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டோ ப்ரிப்பேர் பண்ணல. அது வந்து ஷெட்யூல் 3 வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வெர்டிக்கல் ஃபார்மேட்டில் இருக்கும். ஆனால் நம்ம வந்து ஹரிசான்டல் ஃபார்மேட்டில் தான் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரும் பேலன்ஸ் ஷீட்டும் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிப்போம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், அதோடைய ஃபீச்சர்ஸ் அண்ட் எந்த கம்பெனிஸ் ஆக்ட் கீழே வருது அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டோடைய தியரி பார்த்துட்டு அந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் தேங்க்யூ.